Hi friends, என்னோட பேரு முத்து சோலைப்பன். வெல்கம் டு Groww தமிழ் யூடியூப் சேனல். எப்படி ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் வந்து பயங்கர ஃபன்னா, பயங்கர இன்டென்ஸா, அதே மாதிரி என்ன சொல்றது, நம்ம எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதமான மேட்ச் ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆனா கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. அதில சியர் லீடர்ஸ் கிடையாது. அதில வந்து என்ன சொல்றது, இந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்காது. பட் ஆனா சேம் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து SIP மூலியமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? லம்ப்சமா இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்படியே இந்த கொஸ்டின் நெறைய பேருக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல அத தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ இது SIPயா லம்ப்சமா அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோல் பேஸ் பண்ணி, நம்மளுக்கு லாங் டெர்ம் கோல அச்சீவ் பண்றதுக்கு இது ரெண்டுத்துல எது நம்மளுக்கு உதவியா இருக்குங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இது வந்து சிமிலர் டு கிரிக்கெட் மேட்ச் ஏன் சொல்றேன்னா, நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்றது வந்து இட் வில் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த கேம் கம்ப்ளீட்டாவே. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா SIP போடணுமா இல்லை லம்ப்சமா போடணுமாங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட கேமே வந்து டோட்டலாக வந்து மாற்றிடும். ஏன்னா வந்து இது உங்களோட பணம். ஸோ அதனால வந்து இன்னும் ஈவன் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் என்ன சொல்கிறது, ஈவன் நிறைய நம்மளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, வி வில் டிக் டீப்பர். எப்படி டீப்பராக பண்ண போகிறோன்னா, ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து லம்ப்சம் போட்டால் எப்படி வரும், SIP போட்டால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோவுக்கு இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஒன்லி குவாலிட்டி எஜுகேஷன் கண்டென்ட் தான் போடுறோம். இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வீடியோஸ் நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த SIPனா என்ன, லம்ப்சம்னா என்ன, இந்த பேசிக் திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஸோ SIPனா என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பேர்லேயே இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு அமௌண்ட்டை திரும்ப 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 போட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து ஆஸ் லோ as ₹500 வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ். உங்களோட என்ன ஃபண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபண்டில், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வீக்லி போடலாம், இல்லை மந்த்லி போடலாம், இல்லை குவார்ட்டர்லி போடலாம், இல்லை செமி ஆனுவலாக போடலாம், இல்லை ஆனுவலாகவும் வந்து போடலாம். இதுதான் வந்து SIP. ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கண்டினியூஸாக நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டு, நீங்கள் செலக்ட் பண்ண பீரியடு, டைம் ஃப்ரேமுக்கு அது வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டுருக்கும். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதே லம்ப்சம்னு எடுத்திங்கன்னா, மொத்தமாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு லம்பாக அது வந்து மொத்தமாக போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போய் போடுறது. அது பேர் தான் வந்து லம்ப்சம். இது வந்து மாதம் மாதம் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது நீங்கள் டிசைட் பண்ணுற டேட்டில் நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து போட போகிறீங்க. அந்த பணம் போட்டதுலேருந்து அது க்ரோ ஆகுதா இல்லை கம்மியாக போகுதா என்னங்கிறது அது மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். பட் இதை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ SIP பற்றி, லம்ப்சம் பற்றி அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போய் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ மற்றவங்களுக்கு we will go with the video. ஸோ SIP வெர்சஸ் லம்ப்சம் பற்றி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் மார்க்கெட் டைமிங். சரி, மார்க்கெட் டைமிங் போது SIPயில் வந்து நீங்கள் டைமிங்கே பண்ணவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ₹5000 வந்து மாதம் மாதம் போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட் தான், இல்லை இந்த பர்டிகுலர் வீக்கில் தான் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதில் மார்க்கெட் டைமிங்கே ஏன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஏன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க. அதனால வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அவுட் ஆயிடும். அண்ட் இது வந்து SIPயில் போடல என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்கன்னா, ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னா என்ன? உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கையில் உங்களுக்கு வந்து கம்மியான யூனிட்ஸ் தான் அலோகேட் ஆகும். மார்க்கெட் வந்து மோசமாக போயிட்டு இருக்கையில் அதிகமான யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோவுக்கு வந்து ₹100 வந்து 2.5 கிலோ தக்காளி உங்களுக்கு கிடைச்சிது. அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே ₹100 வந்து 1 கிலோ தக்காளி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அதாவது மார்க்கெட் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கையில் அப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பயங்கர பீக்கில் இருக்கையில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலோகேட் ஆகுது தெரியுமா, நம்ம போடுற பணத்துக்கு அது கம்மியாக இருக்கும். அதேமாதிரி மார்க்கெட் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க டைமில் நிறைய யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இது வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் ஆவரேஜ் அவுட் வந்து ஆயிரும். ஸோ அதனால வந்து நீங்கள் டைமிங் பண்ண தேவையில்லை SIPயில். இதே லம்ப்சம்னா நீங்கள் ₹1,00,000 கொண்டு போய் மொத்தமாக வந்து போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டேட்டில் நீங்கள் வந்து அப்படியே ரேண்டமாக வந்து போட முடியாது. நீங்கள்
கரெக்டாக மார்க்கெட்டை பார்த்து மார்க்கெட் எப்போ டவுனாக இருக்குது, இல்லை மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை மார்க்கெட் ரொம்ப என்ன சொல்கிறது கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற டைமில் தான் நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் அலோகேட் ஆகி அந்த பணம் வந்து க்ரோ ஆகும். இதே நீங்கள் வந்து மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்கையில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தான் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மார்க்கெட் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லம்சமில் எஸ்ஐபியில் அது ரொம்ப முக்கியம் கிடையாது. செகண்ட் பேராமீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ். இப்போது எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் லோ as ₹500 வரைக்கும் நீங்கள் போடலாம். வாரம் வாரம் போடலாம், இல்லை மாதம் போடலாம், இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி போடலாம், ஆனுவலாக போடலாம், எப்படி வேணாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ₹500 போடலாம். ஸோ யார் வேணாலும் வந்து இந்த எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ₹500 போடுறது வந்து எப்படின்னா மாதம் நீங்கள் ஒரு படத்துக்கு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மூவிக்கு வந்து மாதம் போனீங்கன்னா எவ்வளோ ஆகும், மிஞ்சி போனால் ₹500 தான் வரும். ஸோ பெருசாக உங்களுக்கு பாக்கெட் வந்து கிடைக்காதுல்ல, அதே மாதிரி தான். ஸோ எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் வந்து ரொம்ப கம்மி. யாருக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம மாதம் வந்து டெடிகேட் பண்ணி போட முடியும். ஸோ எல்லா தரப்பின மக்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதே லம்சம்னு எடுத்தோன்னா பேர்லேயே இருக்குது, லம்பான ஒரு அமௌண்ட் போடணும். அதாவது 1 லட்சம், இல்லை 5 லட்சம், 10 லட்சம், இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை லம்பாக வந்து போடுறது தான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடையில் என்ன ஆகுது, நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டை டைம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பர். தப்பான மார்க்கெட் டைம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முதலுக்கே வந்து மோசமாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பெருசாக வந்து அடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு தப்பான டைமில் ரொம்ப பீக்கில் இருக்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட் க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது, ரொம்ப அடி தான் உழுகும்னு சொல்லலாம். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இதே வந்து நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது லாங் டர்மாக நீங்கள் போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு லாங் டர்மாக அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து எதில் இருந்தாலும் அது க்ரோ ஆக தான் வந்து செய்யும். இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுலேருந்து திடீர்னு பெரிய அமௌண்ட் போனஸ் வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வரையில் நீங்கள் இதை லம்சமில் போட்டுட்டு நீங்கள் வந்து லாங் டர்மில் வந்து வெயிட் பண்ணலாம். அதர் தேன் தட் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இந்த எஸ்ஐபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ லாங் டர்ம் கோல் இருக்குது, ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கும்போது எஸ்ஐபியில் மாதம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்கள் லாங் டர்ம் கோல் ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அடுத்தது மார்க்கெட் வாலட்டாலிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்குது, அப்பு போகுது, டவுன் வருது, அப் டவுன் ஆஃப் டவுன், இப்படி தான் வந்து மார்க்கெட் எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எஸ்ஐபி சூஸ் பண்ணணுமா லம்சம் சூஸ் பண்ணணுமான்னு கம்பேர் பண்ணி பார்க்கல, ஒரு சின்ன ஒரு நம்ம எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் 6 மாதத்துக்கு மாதம் நான் வந்து 10,000 வந்து நான் எஸ்ஐபியில் வந்து போடுறேன். ஸோ அது மாதம் எஸ்ஐபியில் போடையில் ஒரு 6 மாதத்துக்கு என்ன ஆகும், 60,000 ஆகும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நான் போடையில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சிப் வந்து அலோகேட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு மாதமும் வந்து என்ஐவி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மியூச்சுவல் அந்த இது ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கல மாதம் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து அலோகேட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 2,933 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கு. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ வருதுன்னா என்ஐவி ₹20.50 வருது. ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹60,000 லம்சமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஜான்வரியில். ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கல. ஸோ அப்போ பார்க்கல உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு எஸ்ஐபி வந்து பெட்டராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தோணும். அண்ட் எஸ்ஐபி போது உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா வரையில் ₹20.5 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து பெட்டராகவே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு வந்து சொல்லலாம் கம்பேர்ட் டு லம்சம். அதுக்காக லம்சம் வந்து மோசமானு கேட்டிங்கன்னா இல்லை. லம்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக நீங்கள் மார்க்கெட் டைம் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்க டைமில் நீங்கள் மொத்தமாக இந்த 60,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஐபியோட அதுதான் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் வாலட்டாலிட்டிக்கு தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். அடுத்தது ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் போது எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிம்மோட மெம்பர்ஷிப் மாதிரி. நீங்கள் ஜிம்மோட மெம்பர்ஷிப் பண்ணல என்ன ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி நீங்கள் மாதம் வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறீங்க. அதாவது மாதம் எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த டைம் போகணும், இவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் வந்து கிரியேட் பண்ணுது. இதனால என்ன ஆகுது, ஒரு டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஸோ எஸ்ஐபியும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து மாதம் ஒரு அமௌண்ட் போடுறீங்க, இல்லை வாரம் ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு டிசிப்ளின் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்குண்டான சேவிங்ஸை கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக ஃபண்ட் அலோகேட் பண்ணணும், இதை கரெக்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின் வரையில் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது.
இதே லம்சம் போது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டிசிப்ளின்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. உங்களுக்கு கரெக்டாக வந்து டைமிங் கரெக்டாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா போதும். திருப்பி ஒன் டைம் தான் அதெல்லாம். இட்ஸ் லைக் ஒரு ஒன் டைம் அஃபேர் மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து டிசிப்ளின் தேவையில்லை. அதுக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு டிசிப்ளின் டெவலப் ஆகும் எஸ்ஐபியில். இதில் வந்து இந்த மெத்தடில் வந்து டிசிப்ளின் உங்களுக்கு டெவலப் ஆகாது. சேவிங்ஸ் ஹேபிட்டோ அதெல்லாம் வந்து பெருசாக டெவலப் ஆகாது. அடுத்தது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்டில் என்ன மீனிங்னா, உங்களோட பணத்துக்கு இன்னைக்கு டேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்டில் தான் வந்து அந்த பணத்துக்கு வந்து மதிப்பு அதிகம், ஃபியூச்சர் டேட்டில் அதனுடைய மதிப்பு வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது. இதுதான் வந்து டைம் வேல்யூ மணி. இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லம்சமாக வந்து ஒரு 12 லேக்ஸுக்கு ஒரு 12 லேக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் லம்சமாக வந்து போடுறீங்க. லம்சமாக போட்டு 20 இயர்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தருமா? இல்லை மாதம் மாதம் நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயை வந்து 12 மாதம் போட்டு 20 இயர்ஸுக்கு போட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 12 லேக்ஸ் தான் வந்து ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரும்? லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அதுதான் ரிட்டர்ன்ஸ் தரும். ஏன்னா அது 12 லேக்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கீங்க. அடுத்து 20 இயர்ஸுக்கு இன்னைக்கு போட்ட டேட்லேருந்து அந்த பணம் வளர்ந்து உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே எஸ்ஐபிங்கும் போது நீங்கள் 5000 ரூபாய் இன்னைக்கு மாதம் இந்த மாதம் போடுறீங்க, அடுத்த மாதம் இன்னொரு 5000, அடுத்த மாதம். ஸோ அந்த 5000 போட்டது தான் க்ரோ ஆகும். திருப்பி அடுத்தடுத்த வருஷம் போடுற 5000 அப்பப்போ அந்த 19 இயர்ஸ் க்ரோ ஆகும். அடுத்த வருஷம் போட்ட 5000 வந்து 18 இயர்ஸ் க்ரோ ஆகும். ஸோ அது கம்மியாக தான் க்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இப்போ ஓவராலாக பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த க்ரைட்டீரியாவில் எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி நான் சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் டைமிங். எஸ்ஐபியில் நீங்கள் டைமிங் பண்ண தேவையில்ல, லம்சமுக்கு டைமிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ். இதுக்கு வந்து ஆஸ் லோ as 500 ரூபா இருந்தால் போதும். லம்சம் வந்து பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது வந்து ரெஸ்பான்ஸ் டு மார்க்கெட் வாலட்டாலிட்டி. இதுக்கு வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை எஸ்ஐபியில். பட் இதுக்கு லம்சம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வாலட்டாலிட்டி வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின். சிப்புக்கு வந்து பண்ணையில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நிறைய டெவலப் ஆகும். லம்சமுக்கு அது டெவலப் ஆகாது, அது தேவையும் வந்து படாது. நெக்ஸ்ட் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி கிடைக்காது. லம்சமில் உங்களுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து ரொம்பவே வந்து கிடைக்கும். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், கம்பேரிட்டிவ் டிஃப்ரென்சஸ். அடுத்தது கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த டே, ரிட்டர்ன்ஸு. எஸ்ஐபியில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, லம்சமில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் எப்படின்னா, ஒரு லைவான ஒரு டேட்டா எடுத்து அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம இந்த கம்பேரிசனுக்கு என்ன பண்ணுறோன்னா 20 இயர்ஸ் டேட்டா எடுத்துக்கிறோம், நிஃப்டி 50யோட டேட்டா. அதில் நம்ம எஸ்ஐபியாக வந்து மாதம் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டு வந்தால் அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி லம்சமாக போட்டு வந்தால் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேட்டா வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, டிசம்பர் 2022 வரைக்கும், அதாவது 7 இயர்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஐபியாவோ லம்சமோ என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், 8 இயர்ஸ் ஓவராலாக இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா எவ்வளோ வரும், அந்த மாதிரி வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓவராலாக இன்வெஸ்டடாக இருந்திருந்தீங்க, லம்சம்லையும் சரி எஸ்ஐபிலையும் சரி இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு லைவ் டேட்டா நம்ம ஃபீட் பண்ணி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் 7 இயர்ஸ் டேர்ம் பார்க்கல டிசம்பர் 2015லேருந்து டிசம்பர் 2022 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 14.82% கம்பேர்ட் டு லம்சம் விச் இஸ் 13.92% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே வந்து 8 இயர் பீரியட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்ஐபி வந்து 14.07% கொடுத்துருக்கு. அது வந்து லம்சம் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுது. லம்சம் வந்து வெறும் 11.65 தான் வந்து கொடுத்துருக்கு. அதே 9 இயர் அண்ட் 10 இயர் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எஸ்ஐபி லம்சமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் 13 to 14% தான் வந்து இருக்குது. அதே ஒரு 11 இயர் பீரியட் வந்து பார்க்கல லம்சம் ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமாக வந்து 11 இயர் பீரியடில் வந்து கொடுத்துருக்கு 14.6%. எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 13.76 தான் வந்து கொடுத்துருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி 14 இயர் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பைக் வந்து காமிச்சிருக்கோம். லம்சமோட இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 15.19 தான் வந்து கொடுத்துருக்கு. பட் எஸ்ஐபி வந்து வெறும் 13.17 தான் கொடுத்துருக்கு. அண்ட் லாங்கஸ்ட் பீரியட் 20 இயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.64% கொடுத்துருக்கு. அண்ட் எஸ்ஐபி வந்து 14.03% வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன ஹைலைட் பண்ணுதுன்னா எஸ்ஐபியாக இருக்கட்டும் லம்சமாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்டடாக இருக்கோமோ ஒரு சிலது பெட்டராக இருக்குது, இன்னொருது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதுக்கு பெட்டராக இருக்குது, ஒரு இதுக்கு கம்மியாக இருக்குங்கிறது தான் வந்து ஓவராலாக வந்து ஒவ்வொரு இயருக்கும் வந்து இருக்கையில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ இதனால் என்ன நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியும்னா
நம்மளோட ஓவராலாக 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எஸ்ஐபி வேணுமா லம்சம் வேணுமா சூஸ் பண்ணணும். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன இருக்குது, நம்மளால் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இதை 3த்துக்கும் எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு வந்து எஸ்ஐபி பெட்டரா இல்லை லம்சம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஆனால் இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இந்த கிராஃபை பார்க்கல ஓவராலாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எஸ்ஐபி வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்காது லம்சம் அளவுக்கு. ஸோ அந்த புதுசாக ஒரு ஏர்லி இன்வெஸ்டராக இருக்கையில் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். இல்லை உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா லம்சம் போடல டைமிங் கரெக்டாக பார்த்து போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஏன் எஸ்ஐபி வந்து போடலாம் லம்சம் கம்பேர் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. இதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் அதே டிசம்பர் 2008 வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs நீங்கள் லம்சமாக போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு. என்ன ஆயிருக்கும், 50% உங்கள் பணம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரோட் ஆயிருக்கும். ஸோ 50% எரோட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆயிருக்கும், திடீர்னு வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து பேனிக் ஆகிருப்பீங்க. பணத்தை வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். இதே நீங்கள் ஒரு சீசன்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, யூ வுட் ஹவ் ஸ்டேட். ஸோ பரவாயில்ல, மார்க்கெட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும், 2009 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 10.6 lakhs வந்து மாறி இருக்கும். என்ன தான் அடி வாங்கினாலும் ஈவன் தான் அது 12 lakhs நீங்கள் போட்ட பணத்தோட கம்மியாக இருந்தாலும் பட் ஸ்டில் அது ரிகவர் ஆகிருக்கும். இதே இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஐபி போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து மாதம் தான் நீங்கள் போட்டிருக்க போறீங்க. ஸோ மாதம் போடையில் உங்களுக்கு என்ன இருக்கும், எண்ட் ஆஃப் 20 years பார்க்கையில் உங்களுக்கு நல்ல சேஃபான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். இதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து எஸ்ஐபி வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 12 lakhs போடல இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 16.39 lakhs வந்து உங்களுக்கு 2009 போது உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கும். எஸ்ஐபியாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை 12 lakhs. அதே லம்சம் போட்டிருந்தா என்ன ஆகும், 10.6 lakhs சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 6 lakh rupees வந்து நீங்கள் பெட்டராகவே வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது லம்சமுக்கும் எஸ்ஐபிக்கும் இருக்கிற அப்ரோச்சில். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இதனால வந்து எஸ்ஐபி போடுறது ஒரு சேஃபான பெட்டுன்னு சொல்லலாம். பட் லம்சம் போடுறது வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ப்ரொவைடட் உங்களுக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் லெவலு, அதே மாதிரி உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பணம், உங்களால் எவ்வளோ பணம் வந்து உங்களால் வந்து ஹோல்ட் பண்ண முடியும், வெயிட் பண்ண முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லம்சமாக இது வந்து டெசிஷன் வந்து எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் COVID-19 போது மார்க்கெட் டோட்டலாக கிராஷ் ஆகும்போது நீங்கள் லம்சம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். அதே நீங்கள் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் தானே போட்டிருப்பீங்க, கிராஜுவலாக தான் வந்து ஏறி இருக்கும். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லம்சமில், எஸ்ஐபிங்கும் போது டைமிங் தேவையில்லை. ஸோ இது திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணோம். ஸோ எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க. ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களோட கோல்ஸு, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், உங்களோட டாலரன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஸோ தட் எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.